ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ராம்லக்ஸ் வில்லேஜ் ஃபேமிலியிலிருந்து பேசுகிறேன். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கள் மாட்டு சாலை காட்டுறேன் என்ன ஒரு வீடியோவில். ஸோ உங்களுக்காக எங்கள் மாட்டு சாலை காட்டுறேன். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்காத என்னமோ தெரில, பட் ஆனால் காட்டுறேன். சடான், இதுதான் எங்கள் மாட்டு சாலை. நீங்கள் நினச்ச அளவுக்கு ஒன்றும் இல்லை, அது புரியுது. பட் ஆனால் மழை பெஞ்சு ரொம்பவுமே வதன்னு இருக்குது இடமே. மாடும் நடந்து நாங்களும் நடந்து ரொம்ப வதன்னு இருக்க இடம். வாங்க உள்ளே போய் நான் காட்டுறேன். பாருங்கள், நல்லா மழை பெய்யுது. உள்ளே போய்க்கலாம். பாருங்கள், இதுதான் நம்ம மாட்டு சாலை. நம்ம மாடுகளை உள்ளே கட்டிக்கிறோம். இன்னும் மாடு இருக்குது. இப்போ 2 மாடு அண்ணங்கால் போட்டு விட்டதால் 2 மாடு உள்ளே வந்துருச்சு. சரி, மழையும் பெயருங்காட்டிக்கு அந்த 2 மாட்டை பிடிச்சி கட்டிட்டோம். பாருங்கள், மழைக்கு ரொம்ப வதன்னு இருக்குது இடம். மழை இல்லாத அன்றைக்கி இன்னொரு வீடியோ போடுறோம், அதில் பாருங்கள், அதை விட சூப்பராக இருக்கும். இப்போ ரொம்ப மழைக்கு ஈரமாக இருக்குது. கொஞ்சம் மழை தாழ்ந்ததுக்கப்புறம் மண்ணிட்டு வந்து போடணும். இன்னொரு மாடு வருது, அப்படியே மழைக்கு நனைஞ்சிட்டு வருது இன்னொரு மாடு. மழைக்கு பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குன்னு நாய்க்குட்டி ஸ்ரீக்கிட்ட வந்து அழுங்காமடி படுத்துருச்சு. அவனும் நீவிக்கிட்டே இருக்காது, நல்லா சுகமாக இருக்கிறங்காட்டி கம்முன்னு படுத்துக்குச்சுங்க நாய்க்குட்டி. எடான், இதுதான் நம்ம கிச்சன் பாருங்கள், எவ்வளோ நல்லா காத்தோட்டமாக இருக்கா. பாருங்கள், நம்ம குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. அடுப்பில் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்க, நம்ம கிச்சன் சமைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் இந்த சைடில் வச்சுருக்கோம். எல்லாம் பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்குது நம்மளுக்கு. மழைக்கு பாருங்கள், நல்ல மழை. இங்கே ஃபுல்லாக தண்ணி. மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா மாடெல்லாம் நம்ம அந்த இடத்துல வெளியே தான் கட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம். பட் ஆனால் மழை, நல்ல மழை. இப்போது ஒரு 2 வாரமாகவே நல்லா மழையாச்சா. ஸோ அதனால் மாடுகள் உள்ளே கட்டுறங்காட்டிக்கு உள்ளேயும் நல்லா வதன்னு ஆயிடுது, வெளியும் வதன்னு ஆயிடுது. பாருங்கள், வண்டியெல்லாம் நல்லா நனைஞ்சிருச்சு. அண்ட் பாருங்கோ, நம்ம அத்தமா பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடு இருக்குது, அதை பிடிக்கிறதுக்கு போகிறாங்க. பாருங்கள், நம்ம அத்தமா மாடு எல்லா மாடும் வந்துருச்சு. ஆனால் அந்த ஒரு மாடு மட்டும் நம்மக்கிட்ட டகால்ட்டி வலை கட்டுது. அது அங்கே போய் புதற்குள்ளே போய் படுத்துக்குச்சு. பாருங்கள், இப்போ வரங்காட்டிக்கு எழுந்துச்சு வருது மாடு. அதை பிடிச்சிட்டு வந்து நீ உள்ள கட்டணும். நல்லா மழையும் மச்சம், பாவம் அத்தம்மா வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதுதான் நம்ம பூஜை பண்ணுற இடம். நம்ம தம்பியோட ஹோம்ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே தான் பண்ணுவான். அவனோட இன்றைக்கி நம்ம தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான், ஸோ அதனால் அவனை காட்ட முடியல. அவன் எப்பவுமே ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த பேகை கழட்டி போட்டு சாப்பிடுவான். சாப்பிட்டோடனே இந்த டேபிள் மேலே ஏறி ஹோம்ஒர்க் என்ன இருக்கோ இதெல்லாம் பார்த்து பக்காவாக ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவான். அங்கே பாட்டியோட போய் மாடு பிடிக்கிற ஹெல்ப் பண்ணுவான் அந்த இத்தினோட வயசுலேயே. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு மழை நின்றுச்சு, பட் ஆனால் லைட்டாக துளிச்சிட்டு தான் இருக்குது மழை இப்போவும். உங்களுக்கு எங்கள் மாட்டு சாலை கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப மழைனால வீடியோ ஒழுங்காக வந்திருக்காது, எனக்கு அது புரியுது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்த வாரம் இதே ஞாயிற்றுக்கிழமைக்கு உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷலான வீடியோ போடுறோம்.